வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, அப்புறம் காலேஜில் படிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் நிறையா டீட்டெயில்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்புறம் படிப்புகளில் அக்ரிகல்ச்சர் படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அதனோட ஜூனியர் படிப்பான டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் பிடெக் அக்ரிகல்ச்சர், அதனோட ஜூனியர் படிப்பான டிப்ளமோ இன் அக்ரி டெக்னாலஜி. இந்த படிப்பை பற்றியெல்லாம் டீட்டெயிலாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி சயின்ஸ் படிப்புகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிப்ளமோ படிப்புகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், பெட்ரோகெமிக்கல், இந்த மாதிரி எல்லா படிப்புகளை பற்றியும் நம்ம இந்த சேனலில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, பாருங்கள். நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் உங்களை பண்ணுறேன். நீங்கள் நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலை பார்க்குறப்ப உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை கார்ஜியன்ஸை பக்கத்தில் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் உங்களால் எடுக்க முடியும். வாழ்த்துக்கள். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற நம்ம இந்த சீரியலில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற படிப்பு டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னு திருவள்ளுவர் உழவு தொழிலை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. உலகத்தில் ஆதி தொழில் முதல்ல தோன்றின தொழிலே எதுன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா உழவு தொழில் தான். நீங்கள் எந்த தொழில் வேணாலும் செய்யுங்க, நீங்கள் யாரா வேணாலும் இருங்க, நீங்கள் பெரிய மந்திரியா இருங்க, பெரிய அரசனா இருங்க, பெரிய கம்பெனிக்கு நீங்கள் முதலாளியா இருங்க, சேர்மன், மேனேஜிங் டைரக்டர், என்ன வேணா சொல்லுங்க, பசிச்சா சாப்பிடணுமா இல்லையா? அப்போ உங்களுக்கு பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னாக்கா அந்த சாப்பாடுக்கு மூலமான முக்கியமான உணவு தானியம் எங்கிருந்து வருது? விவசாயிகள் கஷ்டப்பட்டு நிலத்தில் வேலை செஞ்சு காலம் பார்க்காம, அது மழையோ வெயிலோ எதையும் பொருட்படுத்தாமல் அவங்க உழவே தொழில் அப்படின்னு சொல்லி பிரதானமாக அவங்க இறங்கி வேலை செய்கிறதுனால தான் நாமெல்லாம் இன்னைக்கு சுவையாக சாப்பிட்றோம். சரி, இப்போ சாப்பிட்றதுக்கு வெறும் அரிசியோ இல்லை கோதுமையோ இருந்துட்டா போதுமா? அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு காய்கறிகள் வேணும், பழங்கள் வேணும். இப்போ படிப்பில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சருங்கிற படிப்பு எல்லாத்தையுமே உள்ளடக்குனது அக்ரிகல்ச்சர் படிப்பு. அக்ரானமி அப்படின்னு சொல்லி நிலத்தை பற்றி படிப்பீங்க, சாயில் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி மண் வளத்தை பற்றி படிப்பீங்க, என்டமாலஜின்னு சொல்லி பூச்சிகளால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி படிப்பீங்க, பேத்தாலஜி அப்படின்னு சொல்லி பயிர்களுக்கு வரக்கூடிய நோய்கள், அதை தடுக்கும் முறைகள், மேனேஜ்மெண்ட், இதை பற்றி எல்லாம் படிப்பீங்க. கிராப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பயிரை விளைவிக்கிறது எப்படி, ஒரு சீடிலிருந்து அதை பயிராக உருவாக்கி கல்டிவேஷன் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. அப்புறம் இந்த பயிர்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு தேவையான மேனேஜ்மெண்ட்டு, எக்கனாமிக்ஸு, இதையெல்லாம் படிப்பீங்க. புதுசாக பயிர்களை உருவாக்குறதுக்கு அதில் ஆராய்ச்சிகளெல்லாம் செய்யறதுக்கு தேவையான மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற படிப்பில் படிப்பீங்க. இது கூடவே சேர்ந்து இன்னொரு படிப்பும் படிப்பீங்க, தட் இஸ் கால்டு ஹார்டிகல்ச்சர். பொதுவாக ஹார்டிகல்ச்சருங்கிறது என்னன்னு கேட்டாக்கா தோட்டக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த தோட்டத்தில் விளையக்கூடிய பயிர்கள் அல்லது எளிதாக விளைவிக்கக்கூடிய பயிர்கள், நான் இண்டஸ்ட்ரியல் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பயிர்களை பற்றி படிக்கிறது தான் ஹார்டிகல்ச்சர் படிப்பு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். இந்த ஹார்டிகல்ச்சர் உங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னு கேட்டிங்கன்னாக்கா கார்டனிங் சொல்லி தருது. அதுக்கப்புறம் ஃபார்ம், அந்த ஃபார்மை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தருது. ஃபார்ம் அப்படின்னா தோப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா? கொய்யா தோப்பு, மாங்காய் தோப்பு, எலுமிச்சந்தோப்பு, தென்னந்தோப்பு, இந்த தோப்புகளை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதில் பயிர்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்களை, அதுக்கு வரக்கூடிய நோய்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னா அதுக்கு மருந்து வச்சு அந்த பயிர்களை நோய்கள்லேருந்து காப்பாற்றுறது எப்படி, இதை எல்லாமே நீங்கள் கற்றுக்கிறது தான் ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிற படிப்பு. போமோலஜி, ஃப்ளோரிகல்ச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்
கிராப்ஸ் இதையெல்லாம் வந்து நீங்க படிப்பீங்க. ஃப்ளோரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்னன்னா மலர்களை பத்தி படிக்கிறது. இப்ப அலங்காரத்துக்கு மலர்கள் யூஸ் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா லேண்ட்ஸ்கேப்பிங் பண்றாங்க இல்லையா? இப்ப ரோடுல கூட பாத்தீங்கன்னாக்கா என்ஹெச்ல எல்லாம் நடுவுல நிறைய அரளி செடியை வச்சுட்டு போயிருப்பாங்க. அரளிப்பூ எல்லாம் பூக்குது, பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வீட்லயும் வந்து அழகுக்குன்னு சொல்லி நிறைய செடிகள் எல்லாம் வைக்கிறோம். இதுல வந்து மனம் இருக்கக்கூடிய மலர்களும் இருக்கும். அது மனம் இல்லாத மலர்களும் இருக்கும். இந்த மனம் இல்லாத மலர்கள் ஜஸ்ட் உங்களுக்கு அழகுக்காக இருக்கக்கூடிய மலர்கள். இந்த மாதிரி மனமுள்ள மலர்கள், மனம் இல்லாத மலர்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க டீட்டெயிலா படிக்கிறது ஃப்ளோரிகல்ச்சர் அப்படிங்கிற சப்ஜெக்டே. போமாலஜி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஃப்ரூட்ஸை பத்தி நீங்க படிக்கிறது. ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சப்போட்டா இருக்கு, கொய்யா இருக்கு, மாம்பழம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பழங்களை ஃபார்ம் கல்ச்சர் மெத்தட்ல, அதாவது தோப்பா வந்து அவங்க விளைய வைக்கிறாங்க இல்லையா? இதை பத்தி எல்லாம் படிக்கிறது வந்து ஃபோமாலஜி அப்படிங்கிறாங்க. அப்புறம் மெடிசினல் கிராப்ஸ், மருத்துவ பயிர்கள்னு சொல்றாங்க இல்லையா? பெரிய நங்கை, சிறிய நங்கை, துளசி, கற்பூரவள்ளி, இந்த மாதிரி நிறைய பயிர்களை எப்படி பயிரிடணும். இப்ப சித்தா மெடிசன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டங்கத்திரி அது இதுன்னு சொல்லி நிறைய வருது. இந்த மருத்துவ பயிர்களை எப்படி பயிரிடணும், அதை நோய்கள்ல இருந்து எப்படி பாதுகாக்கணும், இந்த மாதிரி எல்லா விதமான கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டும் நீங்க வந்து ஹார்டிகல்ச்சர்ல கத்துப்பீங்க. அப்புறம் பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? டீ, காபி, கொக்கோவா, சாக்லேட்டுக்கு உண்டானது இதெல்லாமே வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ்பாங்க. அந்த பிளான்டேஷன் கிராப்ஸை பத்தியும் படிக்கிறது ஹார்டிகல்ச்சர்ல தான் வரும். எல்லாத்துக்கும் மேல வெஜிடபிள்ஸ், இப்ப காய்கறி தோட்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பலவேறு விதமான காய்கறிகள் இருக்கு. அதாவது கொடியில காய்க்கக்கூடிய காய்கள் இருக்கு, மரத்துல காய்க்கக்கூடிய காய்கள் இருக்கு. இந்த அதுக்கப்புறம் வந்து பூமியிலேயே வளரக்கூடிய காய்கள் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விதமான வெஜிடபிள்ஸை எப்படி வந்து நீங்க கிராப் ப்ரொடக்ஷன் பண்ணணும், அதுக்கு உண்டான மேனேஜ்மெண்ட் என்ன, பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் என்ன, இந்த காய்கறிகளை உணவா எடுத்துக்கிற மனிதர்களுக்கு எந்த விதமான தீங்கும் வராத மாதிரி அதை வந்து பயோடெக்னாலஜி மெத்தட்ல அதை வந்து எப்படி வந்து கல்டிவேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய நீங்க வந்து ஹார்டிகல்ச்சர் படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதுல டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஜூனியர் லெவல் படிப்பு, 2 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. மொத்தம் 4 செமஸ்டர் வரும். இந்த டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சரை வந்து தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டிலையும் நீங்க படிக்கலாம், அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் படிக்கலாம், காந்தி கிராமம் யூனிவர்சிட்டிலையும் நீங்க வந்து படிக்கலாம். இந்த 3 யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். பட் அழகப்பா யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னாக்கா அந்த சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது. நீங்க டிஎன்ஏயூல படிக்கலாம், இல்லைன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிக்கலாம், இல்லைன்னா காந்தி கிராமம்ல படிக்கலாம். டிஎன்ஏயூல நீங்க டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிக்கணும்னா அதுக்கு ப்ரொசீஜர் என்னன்னாக்கா, டிஎன்ஏயூ உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும், அட்மிஷன் கால் ஃபார் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு கொடுக்கும். நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, டிவி சேனல்ல எல்லாம் வந்து நியூஸ்ல உங்களுக்கு இதை ஒரு தகவலா சொல்லுவாங்க. அந்த டயத்துல டிஎன்ஏயூ online.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், இல்லை டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் ஆகட்டும், டிஎன்ஏயூக்கு கீழே வரக்கூடிய காலேஜஸ்ல உங்களால ஜாயின் பண்ண முடியும். ரெண்டாவது, டிஎன்ஏயூ காலேஜஸ்ல வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறதும் வந்து கால்குலேட் ஆகும். ஹார்டிகல்ச்சர் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், கட் ஆஃப் கால்குலேஷன் மெத்தட் ஒன்னே தான். ஃபர்ஸ்ட் கட் ஆஃப்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் சீட்ஸ் வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கு, இதுக்குள்ள ஒரு ரேஷியோவை தான் வந்து அவங்க சயின்டிஃபிக்காக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் கட் ஆஃப் அப்படிங்கிறது. அக்ரிகல்ச்சுரல் கட் ஆஃப் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கம்பல்சரியாக உங்களுக்கு இருக்கணும். இது கூட வந்து 4th சப்ஜெக்ட் நீங்கள் வந்து வேறு எது வேணாலும் இருக்கலாம். மைக்ரோ பயாலஜி இருக்கலாம், பயோ கெமிஸ்ட்ரி இருக்கலாம், மேத்ஸ் இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கலாம். நீங்கள் 4th சப்ஜெக்ட் எது வேணால் படிச்சிருக்கலாம். மெயினாக பிசிபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிங்கிறத வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். இப்போ இந்த கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பிசிபி ப்ளஸ் அந்த 4th சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த 4 சப்ஜெக்டோட மதிப்பையும் கூட்டி 2ஆல் வகுத்தீங்கன்னா வரக்கூடிய வேல்யூ தான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப். அதாவது பி ப்ளஸ் சி ப்ளஸ் பி ப்ளஸ் அதர் சப்ஜெக்ட் டிவைடட் பை 2. இதுதான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிற வேல்யூ. இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 140 அந்த ரேஞ்சில் இருந்து தேவைப்படும். டிஎன்ஏயூ நல்ல காலேஜஸ்ல ஜாயின் பண்றதுக்கு, எஸ்பெஷலி கவர்மெண்ட் காலேஜஸ், கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜ்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ்ல எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணணும்னாக்கா
இன் கேஸ் ஆஃப் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னாக்கா மினிமம் 140 ப்ளஸ் அப்படிங்கிற கட் ஆஃப் உங்களுக்கு தேவைப்படும். இதே ஓப்பன் காம்படிட்டர்ஸு, அதுக்கப்புறம் பிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 185, 190, 192 கேம்பஸை பொறுத்து வந்து உங்களுக்கு கட் ஆஃப் தேவைப்படும். ப்ரைவேட் காலேஜஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆஃப் வந்து உங்களுக்கு 145 வந்து ஸ்டார்ட் ஆகும். 145லேருந்து உங்களுக்கு 185, 190க்குள்ளே வந்து கட் ஆஃப்ஸ் இருக்கலாம். பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னாக்கா கட் ஆஃப் எல்லாம் உங்களுக்கு பெருசாக பாதிக்காது. ஓரளவு உங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி ரேஞ்சில் வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்கும். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் இல்லை ஹார்டிகல்ச்சர் வெதர் இட் இஸ் பிஎஸ்சி ஆர் டிப்ளமோ படிக்கணும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு சிம்பிள் தம்பு ரூல் மைண்டில் வச்சுக்கோங்க. 60% மினிமம் நீங்கள் வந்து இந்த பிசிபிஎம்ல எடுத்திருக்கணும். இந்த 4 சப்ஜெக்டும் கூட்டுறீங்க இல்லையா, இந்த 4 சப்ஜெக்டும் கூட்டி 2ஆல் வகுக்கிறதுல மினிமம் 120 ப்ளஸ் இருக்கணும். இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் 60% அண்ட் எபவ் அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றீங்க. 60% அண்ட் எபவாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டைரெக்டாக நீங்கள் வந்து காலேஜில் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம். ஆனாலும் நீங்கள் வந்து அந்த டிஎன்ஏயு online.inல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட நேமை வந்து டிஎன்ஏயுவில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வெதர் இட் இஸ் ஆன் டிஎன்ஏயு கோட்டா ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்கள் வந்து காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். டிஎன்ஏயு அஃபிலியேட்டட் காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபீஸ் ரேஞ்ச் வந்து 1 லேக்லேருந்து 2 லேக் வரைக்கும் ஆல் இன்க்ளூசிவ், லைக் உங்களுக்கு ஹாஸ்டல் எக்ஸாம் எல்லாம் கலந்து 1.5 2 லேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அண்ணாமலை யூனிவர்சிட்டியாக இருந்தது அப்படின்னாக்கா இதுக்கு வந்து அட்மிஷன் ப்ரொசீஜர் கட் ஆஃப் எல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக காலேஜஸில் வாக்இன் பண்ணி உங்களோட மார்க் ஷீட்டை கொடுத்து, பட் அவங்களும் வந்து 60% அண்ட் எபவ் வந்து நீங்கள் +2ல் மார்க் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத டிமாண்ட் பண்ணுறாங்க. 60% அண்ட் எபவ் இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். காந்தி கிராமம் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலில் வர்றதுனால காந்தி கிராமம் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அக்ரிகல்ச்சரோ ஹார்டிகல்ச்சரோ படிக்கணும் அப்படின்னாக்கா CUET அப்படிங்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். அந்த கியூட் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு காந்தி கிராமில் இந்த அக்ரிகல்ச்சர் படிப்பு ஹார்டிகல்ச்சர் படிப்பெல்லாம் நீங்கள் படிக்க முடியும். இந்த டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் எந்தெந்த காலேஜில் சொல்லித்தர்றாங்கன்னு பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு டிஎன்ஏயு கன்ஸ்டிடியூயன் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 காலேஜில் சொல்லித்தர்றாங்க. ஒன்று வந்து தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியோட பேச்சிப்பாறை கேம்பஸ் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஹார்டிகல்ச்சர் காலேஜில் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் சொல்லித்தர்றாங்க. ரெண்டாவது வந்து டிஎன்ஏயு பாலக்கோடு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஹார்டிகல்ச்சர் காலேஜ், இந்த காலேஜ்லேயும் வந்து டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் கன்ஸ்டிடியூயன் காலேஜஸில் சொல்லித்தர்றாங்க. ஒவ்வொரு காலேஜ்லேயும் 40 சீட்டு ஃபார் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் இருக்கு. இதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் சென்னை நெற்குன்றம் பக்கத்தில் இருக்கிற மாதவரத்தில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சுருக்காங்க. இதில் வந்து டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் சொல்லித்தர்றாங்க. இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா பேப்பரில் நியூஸ்ல எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி இல்லை டைரெக்டாக வாக்இன் பண்ணி அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் காலேஜில் பார்த்தீங்கன்னாக்கா முசிறி பக்கத்தில் வெள்ளாளப்பட்டியில் இருக்கிற MIT முசிறி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் சொல்லித்தர்றாங்க. இந்த MIT காலேஜில் 60 சீட்ஸ் இன்டேக் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆற்காடு பக்கத்தில் கலவை அப்படிங்கிற வில்லேஜில் இருக்கிற ஆதிபராசக்தி ஹார்டிகல்ச்சுரல் காலேஜில் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் சொல்லித்தர்றாங்க. இங்கேயும் வந்து 60 சீட் இன்டேக் இருக்குது. இது தவிர அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேலம் ஆத்தூரில் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு இருக்குது. இந்த சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சரில் 60 சீட் இன்டேக் இருக்குது. இந்த சேலம் இன்ஸ்டிடியூட் வந்து கம்ஸ் அண்டர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அதனால அட்மிஷன் ப்ரொசீஜர்னு பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த இன்ஸ்டியூட்டை டைரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணாலும் நான் வந்து கீழே அதனோட பிரின்சிபால் நம்பர் தர்றேன். அவரை நீங்கள் டைரெக்டாக அப்ரோச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து சீட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஹார்டிகல்ச்சர் படித்தாக்கா என்ன மாதிரியான ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ஹார்டிகல்ச்சுரலிஸ்ட்டாக போகலாம், ஃப்ளோரிகல்ச்சுரலிஸ்ட்டாக போகலாம், பாமாலஜிஸ்ட்டாக போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிளான்டேஷன் கிராப்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, டீ எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட்டு,
கோகோ எஸ்டேட்டு இதுலையெல்லாம் வந்து நீங்கள் ஃபார்ம் மேனேஜர்ஸு, ஃபார்ம் சூப்பர்வைசர்ஸு இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் ஜாப் கிடைக்கும். இதுக்கடுத்து ப்ரைவேட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லேண்ட்ஸ்கேப் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேண்ட்ஸ்கேப் இன்ஜினியரிங்கை வந்து நீங்கள் செல்ஃப் ஆண்டர்பிரினராகவும் நீங்கள் வந்து வேலை செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு நிறைய உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறாங்க இல்லையா, இந்த புல் தரை வடிவமைக்கிறதாகட்டும், இல்லைன்னா அழகாக மலர்கள் எல்லாம் வைக்கிறது, தோட்டம் எல்லாம் வைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கால்டு லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. இந்த லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், நல்ல காசு. ஸோ நீங்கள் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிச்சீங்க அப்படின்னாக்கா அதில் லேண்ட்ஸ்கேப்பிங்கை வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் மூலமாக நீங்கள் வந்து நல்லாவே சம்பாதிக்க முடியும். ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் உங்களுக்கு வந்து இது அமையும். இந்த லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு வந்து ஃபாரின்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நிறையா இருக்குது. லேண்ட்ஸ்கேப் இன்ஜினியர்ஸ் வந்து ஃபாரின்ல ரொம்ப கம்மி. நீங்கள் செல்ஃப் ஆண்டர்பிரினர் ஆயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிவில் இன்ஜினியர், ஒரு ஆர்கிடெக்ட் கூட நீங்கள் வந்து பேசி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டீங்கன்னா அவங்களோட எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே வந்து நீங்கள் லேண்ட்ஸ்கேப் இன்ஜினியராக வேலை செய்ய முடியும். இல்லைனாக்கா ஃபாரின் போயிட்டீங்க அப்படின்னாக்கா ஃபாரினில் வந்து உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸுங்க இருக்குது. நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் எடுத்து செய்யலாம், இல்லைனா ஏதாவது ஒரு கம்பெனிலையும் ஜாயின் பண்ணி சேலரிடு எம்ப்ளாயியாகவும் நீங்கள் வந்து வேலை செய்ய முடியும். இந்த லேண்ட்ஸ்கேப் இன்ஜினியரிங்கில் வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகம். இதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைடு ஜாப்ஸுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஹெச்ஓ அப்படிம்பாங்க, அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர். இந்த ஏஹெச்ஓ பொசிஷனில் வந்து டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படித்தவங்க மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ணவே முடியும். டிப்ளமோ இன் அக்ரி இல்லை பிஎஸ்சி இன் அக்ரி படிச்சிருந்தாலும் அவங்க வந்து நாட் எலிஜிபிள். இது வந்து கவர்மெண்ட் ஜாபு, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஜாபு. இந்த ஏஹெச்ஓங்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர். டிமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜாப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1200 பொசிஷன்ஸு, 1500 பொசிஷன்ஸு இப்படின்னு சொல்லி வருது. ஆனால் நம்பர் ஆஃப் அட்டண்டீஸ் பார்த்தீங்க, நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் பார்த்தீங்கன்னா 800 பேர் 1000 பேர் தான் இருக்காங்க. ஜாபை விட ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க கம்மியாக இருக்காங்க. அதனால ஹார்டிகல்ச்சர் டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு மேக்சிமம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிம்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லி கொடைக்கானலில் இருக்குது, பொட்டானிக்கல் கார்டன் சொல்லி ஊட்டியில் இருக்குது. இந்த மாதிரியான இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஆகட்டும், பார்க் கவர்மெண்ட் பார்க்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து டூரிஸ்ட் சென்டர்ல எல்லாம் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் ஆகட்டும், இதை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படித்தவங்க தான் இருப்பாங்க. அந்த விதத்தில் நிறைய டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. கவர்மெண்ட் சைடு படிக்கிற ஆளு தான் கம்மி. நீங்கள் ஏதேதோ படிப்பையெல்லாம் படிக்கிறதுக்கு பதிலாக டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிச்சிங்கன்னா 2 வருஷம் படிப்பு தான், 4 செமஸ்டர் தான். இதில் வந்து ஃபைனல் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூரு ப்ராஜெக்டு இந்த மாதிரி எல்லாம் வந்துடும். 3 செமஸ்டர் தான் நீங்கள் படிக்கணும். அழகு போல் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபு வாங்கிடலாம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது, இதை பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் என்னோட நம்பரை வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். என்கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படித்தவங்களுக்கு ப்ரைவேட் செக்டாரில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பெரிய பெரிய எம்என்சிஸ் எல்லாம் வந்து ஹார்டிகல்ச்சருக்குன்னு பெஸ்டிசைடு, ஃபெர்டிலைசர் இதெல்லாம் வந்து உருவாக்குறாங்க. இதனோட ஆர்என்டி லேப்லேயே ஆகட்டும், குவாலிட்டி கண்ட்ரோல் லேப்லேயே ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் சைட்லேயே ஆகட்டும், ஃபீல்டு இன்ஜினியர்ஸு, ஃபீல்டு சூப்பர்வைசர்ஸு, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸு, சப்ளை மேனேஜர்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படித்தவங்கள தான் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. சேலரி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 25,000க்கு மேலே இருக்கும். அதிகபட்சம் உங்களுக்கு 4 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு இந்த ஹார்டிகல்ச்சர் படிச்சிங்கன்னாக்கா சம்பளமாக கிடைக்கும். நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் வர்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிப்பை யார் சொல்லித்தர்றாங்களோ அவங்கக்கிட்ட இருந்தே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் இப்போ நான் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் சயின்சஸ், இது வந்து ஆத்தூர்லேருந்து பெரம்பலூர் போகிற வழியில், ஆத்தூர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இன்ஸ்டிடியூட்டு வருது. இப்போ அந்த இன்ஸ்டிடியூட்டில் தான் நான் வந்து இருக்கேன். இவங்க கிட்ட இருந்து நம்ம இதனோட எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா, அதுக்கப்புறம் இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க, என்ன சொல்லித்தர்றாங்க, இந்த டீட்டெயில் எல்லாம் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா மஞ்சு.
நான் சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரி காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ஆத்தூர்லேருந்து பெரம்பலூர் போகிற ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. எங்கள் காலேஜ் வந்து யாரு கூட கொலாபரேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி கூட கொலாபரேட் ஆயிருக்கு. எங்கள் காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் அண்ட் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர். இந்த கோர்ஸ்க்கு வந்து என்ன எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா +2ல் மேக்ஸ் பயாலஜி அண்ட் ஒகேஷனல் அக்ரி அண்ட் பியூர் சயின்ஸ் இந்த 3 குரூப் இருந்தால் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஹார்ட்டியும் படிக்கலாம் அண்ட் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் படிக்கலாம். இந்த 2 கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் 2 இயர்ஸ் கோர்ஸு, ஹார்ட்டி வந்து 2 வருஷம் கோர்ஸு. 2 வருஷம் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 2 சம் வரும். அப்போ 2 வருஷம் மொத்தம் 4 செமஸ்டர் வந்து அவங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கணும். டிப்ளமோ இன் ஹார்ட்டி அண்ட் டிப்ளமோ இன் அக்ரி 2 கோர்ஸ் படிக்கும் போது நமக்கு டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இயர்லி நடத்துறாங்க. அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் எழுத முடியும். அதுலேயுமே எந்தெந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுனா மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 3 யூனிவர்சிட்டிக்கு தான் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் எங்கள் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி, செகண்ட் ஒன் டிஎன்ஏயு, அடுத்து காந்திகிராம். இந்த 3 யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிப்ளமோ இன் ஹார்ட்டி அண்ட் அக்ரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியும். இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஓ எக்ஸாம் ஏஓ ஆகலாம் அல்லது ஏஹெச்ஓ ஆகலாம். இதுக்கு நாங்கள் என்ன பர்டிகுலர் நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்கள் காலேஜில்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக நாங்கள் தனியாக ஸ்டாஃப்ஸ் போட்டு ஒவ்வொரு டேவுக்கும் 2 hours கம்பல்சரி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஏஓ எக்ஸாம் பற்றியும் ஏஹெச்ஓ எக்ஸாம் பற்றியும் கிளாஸஸ் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஏஏஓ அப்படின்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் ஏஹெச்ஓனா அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸராக நீங்கள் வந்து ஆக முடியும் இந்த எக்ஸாம் எழுதி. நீங்கள் ஏஓ ஆனீங்க பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா 29,000 வரும். அடுத்து இந்த சியாஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 2 hours வந்து ஃபீல்டுக்கு போவாங்க. எங்களது ஃபீல்டு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 27 acres பக்கமாக இருக்குது. இந்த ஃபீல்டில் போயிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு விதமான சீட்ஸ், சோல், கிராப்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்வெஸ்டிங் பண்ணுற மாதிரி அக்ரியில் பண்ணி தருவோம். என் நேட்டிவ் வந்து மயிலாடுதுறை சார். என் பேர் வந்து சங்கரையா சார். நான் ஏன் அந்த குரூப் எடுத்தேன்னா, எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் விவசாயம் சார் பண்ணுறாங்க. ஏன்னா டெல்டா பகுதின்றனால, மயிலாடுதுறை டெல்டா பகுதின்றதுனால எங்கள் வீட்டில் எல்லாரும் விவசாயம் சார் பண்ணுறாங்க. வீட்டில் அப்பா படிச்சிருக்காங்கன்னா இந்த வேலை வாய்ப்பும் கிடைக்கல சார் அக்ரி சம்மந்தமாக. சரி அக்ரி நான் 12th முடிச்சு அக்ரி தான் சார் சேர்ந்தேன். மல்மேடுன்ற பகுதியில் வந்து ஸ்கூலில் அக்ரி சேர்ந்தேன். அக்ரி சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க, அக்ரி சார் சொன்னாங்க இதுமாதிரி அண்ணாமலையில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அக்ரி டிப்ளமோ அக்ரி இல்லை பிஎஸ்சி அக்ரி பண்ணுறது வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க சார். பிஎஸ்சி அக்ரி பண்ணுற அளவுக்கு எனக்கு அமௌண்ட் இல்லை சார், ஃபீஸ் கட்டுற அளவு அமௌண்ட் இல்லை. சரி டிப்ளமோ அக்ரி எடுத்தாலும் நமக்கு ஃபீஸ் கம்மியாக வருவாங்க. ஏன்னா 2 லட்சம் 1.5 லட்சம் சொன்னாங்க சார். இதே பிஎஸ்சி பண்ணால் 3 லட்சம் 4 லட்சம் சொன்னாங்க ஒரு இயருக்கு. சரி இது டிப்ளமோ அக்ரி படிக்கலாமா, படிக்கலாம், அது சம்மந்தமாக வேலை வாய்ப்புக்கு போகலாம் அப்படின்னு தான் சார் சேர்ந்தேன். அது மூலிமா சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சேர்ந்தேன் சார். படித்து எல்லாமே பரவாயில்ல சார், ஈஸியாக இருக்குது சார். சாயில் சயின்ஸாக இருந்தாலும் சார், அக்ரானமி இருந்தாலும் சரி எல்லாமே ஈஸியாக தான் சார் இருக்குது. சரி இது முடிச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலான்னு இருக்கேன் சார். ஏஓ இருந்தாலும் சரி ஏஹெச்ஓ இருந்தாலும் சரி, இது முடிச்சு ஒரு நல்ல ஜாபுக்கு போகலான்னு இருக்கேன் சார். அதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு எல்லாரும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சேராமல் இது மாதிரி அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக காலேஜ் சேரலான்னு இருக்கேன் சார். ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அதிக ஃபீஸ் வரும், ஆனால் ஜாபு ரொம்ப இருக்கிறது இல்லை. ஆனால் அக்ரிகல்ச்சரில் கம்மி ஃபீஸு தான், ஆனால் நிறைய ஜாப்ஸ் இருக்குது சார், ஜாப்ஸ் இருக்குது. காலேஜ் சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் காலேஜை பொறுத்தவரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஃபுட் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதுமாரி வருஷத்துக்கு கம்மி ஃபீஸு தான் காலேஜை பொறுத்த வரைக்கும். செகண்ட் இயர் முடிச்ச வரைக்கும் நிறைய ஜாப்ஸும் இருக்குது. கேம்பஸ் இண்டஸ்ட்ரி வெளிலேருந்து ராஜஸ்ரீஸ்டாக இருந்தாலும் நிறைய இதுலேருந்து ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனிஸு, அப்புறம் சீட் கம்பெனிஸ்லேருந்து தான் வந்து கேம்பஸ் இண்டஸ்ட்ரி எடுப்பாங்க. அதுக்கு செலக்ட் ஆனால் ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 20,000 இருக்கும். இது மூலிமா அப்புறம் காலேஜில் டிஎன்பிசி கோச்சிங் நடத்துகிறாங்க, இடையில 2 hours நடத்துகிறாங்க. அதுலேயும் ஜாப் குரூப் 4க்கு குரூப் 2 எல்லாமே ஈஸியாக படிச்சுக்கலாம். எங்கள் காலேஜ் சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க போன பேட்ச் அவங்களாம் இப்போ நிறைய ஜாப்ஸில் தான் இருக்காங்க, பிளேஸ்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ்லேருந்து நிறைய ஜாப்ஸில் இருக்காங்க. இங்கேருந்து படித்தவங்க போன பேட்ச் எல்லாருமே நல்ல பிளேஸ்மெண்ட்டில் தான் இருக்காங்க. Hi, myself S. Sakti Ganesh, lecturer in Salem Institute of Agriculture Sciences. Diploma in Horticulture அப்படின்னா என்னென்னா தோட்டக்கலை, அது டிப்ளமோ இன் தோட்டக்கலை அப்படின்னு அர்த்தம். அதாவது பழங்களை பற்றி படிப்பாங்க, காய்கறிகளை பற்றி படிப்பாங்க, ஸ்பைசஸ் நறுமண பொருட்கள், வாசனை பொருட்கள் அதை பற்றி படிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர். மோஸ்ட்லி வந்து டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்னென்னா இந்த விவசாய பயிர், வேளாண்மை பயிர் பார்த்திங்கன்னா அந்த பருத்தியை பற்றி படிக்கிறது, பேடி நெல்லை பற்றி படிக்கிறது, வீட்டு மக்காச்சோளம், சோளம் அதை பற்றி படிக்கிறதுலாம் வந்து டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டெக்னிக்கல் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரும் சரி,
ஹார்டிகல்ச்சரும் சரி ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். பட் என்னன்னா அவங்க அக்ரி கிராப்ஸ், சீரியல்ஸ், பல்சஸ் அந்த மாதிரி கிராப்ஸை இன்னும் டெப்த்தாக படிப்பாங்க. டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹார்டி கிராப்ஸு, அதாவது ஸ்பைசஸ்ஸு, ஃப்ரூட் கிராப்ஸு, வெஜிடபிள் கிராப்ஸு, இதை வந்து டெப்த்தாக படிப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இதுதான். ஜாப் வைஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் படித்து முடித்தவங்க பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அந்த போஸ்டிங்க்கு வந்து கவர்மெண்ட்டில் பிளேஸ் ஆகலாம். டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து பிளேஸ் ஆகலாம். டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரை கம்பேர் பண்ணும்போது டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது டிஎன்பிசியில். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த ஏஹெச்ஓ எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து 179 வேக்கன்சி வந்து ஹார்டிகல்ச்சரில் வந்து கொடுத்தாங்க. பட் ஆனால் அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 500க்குள்ளே தான் வந்து எழுதுனாங்க. இன்ஸ்டியூஷன்ஸும் வந்து ரொம்ப கம்மி, படிக்கிறவங்களும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நார்மலாக குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னா வந்து 6000-7000 வேக்கன்சிக்கு வந்து 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க, 20 லட்சம் பேர் எழுதுவாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது டிப்ளமோ இன் ஹார்ட்டியில் வந்து கவர்மெண்ட்டில் வந்து சீக்கிரம் பிளேஸ் ஆகலாம். இது அக்ரியை கம்பேர் பண்ணும்போது ஹார்ட்டியில் கொஞ்சம் இன்னும் ஸ்கோப் அதிகம். அக்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வேக்கன்சிக்குள்ளே வரும். அது இல்லாமல் சீடு ஃபெர்டிலைசர், இன்செக்டிசைட்ஸ் அந்த மாதிரி பெஸ்டிசைட் ஷாப்பில் வந்து வேலைக்கு போகலாம். தனியாக வந்து ஃபெர்டிலைசர் ஷாப் நம்மளே வைக்கலாம். என்டர்ப்ரூனர் ஆகலாம். என்டர்ப்ரூனர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜ் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு 4-5 பேர் சக்ஸஸ் ரிசல்ட் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பேயர், சிஞ்சென்டா, மான்சென்டோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அக்ரி ஹார்ட்டி படித்தவங்க வந்து சூப்பர்வைஸ் லெவலில் வந்து டைரக்ட் பிளேஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட்லேயே வந்து பிளேஸ் ஆகுறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதில் இப்போ ஸ்கோப் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சரில் வந்து என்னென்ன படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செம்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலையில் ஸ்டார்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸ்லேருந்து அவங்க படிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரொபகேஷன் அண்ட் நர்சரி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸில் பிளான்ட்டை எப்படிலாம் ப்ரொபகேட் பண்ணலாம், வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் இருக்குது, சீட் ப்ரொபகேஷன் இருக்குது, டியூபர்ஸ் கிழங்கு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிழங்கை வந்து கட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொபகேஷன்ஸ் வந்து படிப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா அக்ரானமி. இந்த அக்ரானமின்றது அக்ரிகல்ச்சர் சிலபஸ். இந்த அக்ரிகல்ச்சர் சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சரில் வரும். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா சாயில் சயின்ஸ் அண்ட் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட். சாயில்ஸை பற்றி படிப்பாங்க. மண்வளம் வந்து ரொம்ப பயிருக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மண்வளத்தை பற்றி ஸ்டார்டிங் பேசிக்ஸை பற்றி படிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். நார்மலாக வந்து இது அலைடு கோர்ஸ்னால் என்னென்னா அதாவது மெயின் கோர்ஸ் இருக்காது, பட் ஆனால் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் கம்ப்யூட்டரில் எப்படி அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ நார்மல் பேசிக் நாலேஜ் கம்ப்யூட்டரை பற்றி கற்றுக்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி, அந்த நுண்ணுயிரிகளை பற்றி படிப்பாங்க. நுண்ணுயிரி வந்து எதுக்கு தேவைன்னா இந்த மண்ணிலலாம் வந்து நுண்ணுயிரி வந்து அதிகமாக வளரும். அது வந்து பயிருக்கு நல்ல விதமான சத்தை வந்து தூண்டி விடும். ஸோ அந்த நுண்ணுயிரியை பற்றி படிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்டமாலஜினா பூச்சியை பற்றி படிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செம்மில் படிப்பாங்க. இதை தாண்டி ஃபர்ஸ்ட் செம்மில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன்ற அப்படி கோர்ஸ் இருக்குது. பிடி நார்மலாக ஸ்கூலில் இருக்க மாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷனும் இருக்கும். ஹாய், எம் வெங்கடேஷ். நான் சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் வந்து செகண்ட் இயர் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிக்கிறேன். நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸோட ஃபார்மில் இருக்கும். அதாவது கோவா ஹார்ட்ஷெட்டில் இருக்கும். இந்த கோவா ஹார்ட்ஷெட் வந்து இதோட வெரைட்டி நேம் என்னென்னா TGR1 திருச்சி வெரைட்டி. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட் அண்ட் இன்செக்ட்ஸ்லாம் இருக்கும். மீலிபக், சூட்டிமோல்ட், பவுடர் மில்டியூ, டவுனி மில்டியூ, இந்த மாதிரி நிறைய இன்செக்ட்ஸ்லாம் வரும். இன்செக்ட் அண்ட் டிசீஸ்லாம் வரும். மீலிபக்கு வந்து நம்ம நேச்சுரலாக வந்து சோப்பு தண்ணி அடிக்கலாம், சோப்பு கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். பவுடர் மில்டியூக்கு வந்து நார்மலாக வடிகட்டின அரிசி கஞ்சி வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இதால் சூரிய ஒளிச்சேர்க்கை வந்து செடிக்கு வந்து நல்லா கிடைக்கும். அதால் வந்து ஃப்ரூட்டுக்கு எந்த ஒரு சேதமாகாது, ஃப்ரூட் கிராக்கிங் ஆகாது. இந்த டிசீஸ்லாம் வந்துச்சுன்னா செடி வந்து சீக்கிரம் இறந்துரும். அதனால் ஒளிச்சேர்க்கை கிடைக்காது, ஃப்ரூட் கிராக்கிங் ஆகும், ஃப்ரூட் ஈல்டு குறையும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மீத்தேல், ட்ரெமட்ரான், இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கூட கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி நேச்சுரலாக தான் பண்ணணும்னு இருந்தால் இப்போ சூட்டி மாடலுக்கு வந்து வடிகட்டிய அரிசி கஞ்சி யூஸ் பண்ணலாம். மீலிபக் வந்து சோப்பு கரைச்சல் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஹீல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் செம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட் கிராப்ஸ் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, ஃப்ரூட் கிராப்ஸை பற்றி படிப்பாங்க. அதாவது பழங்களோட ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. அடுத்து வெஜிடபிள் கிராப்ஸ் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி.
அப்புறம் ஆர்னமெண்டல் கார்டனிங், அதாவது தோட்டக்கலையில் வந்து ஆர்னமெண்டல் கார்டனிங்னா என்னென்னா அழகு சார்ந்த பொருட்கள்லாம் வைப்பாங்கல்ல, பூ அந்த மாதிரி. ஸோ அதை பற்றி படிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராப் ப்ரொடக்ஷன். கிராப் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா தானாகவே ஒரு பிளாட்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அலாட் பண்ணி விட்டுருவாங்க. அவங்களே விதைக்கிறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களே, எல்லாமே அவங்க ப்ராக்டிக்கலாக கற்றுக்குவாங்க இந்த கிராப் ப்ரொடக்ஷனில். அடுத்து பார்த்தீங்கன்னா இரிகேஷன் அண்ட் வீட் மேனேஜ்மெண்ட். இரிகேஷன் அண்ட் வீட் மேனேஜ்மெண்ட்னா நீர்ப்பாசனம் மற்றும் களை மேலாண்மை. அந்த களை செடி எப்படி மேலாண்மை பண்ணும், இரிகேஷன் நீரை வந்து எப்படி மேலாண்மை பண்ணும் அப்படின்றத கற்றுக்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேத்தாலஜி, அதாவது நோயியல், தாவரத்துக்கு வர நோயை பற்றி படிப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன நோய் வருது, எப்படி வந்து அதை மேனேஜ்மெண்ட் பண்ணணும், என்னென்ன பண்ணலாம், அதை கண்ட்ரோல் பண்ணலாம் வரத்துக்கு முன்னாடி. ஸோ அதை பற்றி படிப்பாங்க பிளான்ட் பேத்தாலஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மிஷினரி. ஃபார்ம் மிஷினரி பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக கலப்பெல்லாம் இருக்குல்ல, கண்ட்ரி ப்ளவ், கலப்பை, டிராக்டரை பற்றி படிக்கிறது, மோல்டு போர்டு ப்ளவ், டிஸ்க் ப்ளவ், சிசல் ப்ளவ், அந்த ப்ளவை பற்றி படிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் மிஷினரி, என்னென்ன மிஷின்லாம் வந்து ஃபார்முக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை பற்றி படிக்கிற சப்ஜெக்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்காக வந்து செகண்ட் செம்மில் வந்து படிப்பாங்க. இந்த கோர்ஸ்லாம் வந்து செகண்ட் செம்மில் அஃபோர்ட் ஆகும். ஹாய் சார், நான் சேலம் யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயர் படிக்கிறேன் சார். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோகனட் பார்க்க போகிறோம் சார். கோகனட் சயின்டிஃபிக் நேம் வந்து கோக்கஸ் நுசிஃபெரா சார். இது என்ன சிம்டம்லாம், இது வந்து ரெட் பாம் வீவில் சார். ரெட் பாம் வீவில் சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், போர்வெல்ஸ் ஒரு மாதிரி இருக்கா. இது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் சார். இதில் காலை வச்சு பார்க்கணும், வச்சு பார்த்தா குறைன்னு கடிச்சிருக்க மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது சார். இதுக்கு என்ன மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, கார்போஃபிரான் கெமிக்கல் வந்து கார்போஃபிரான் ஸ்ப்ரே பண்ணலாம். அது இல்லைன்னா செல்ஃபாஸ் டேப்லெட் வைக்கலாம், இல்லை செல்ஃபாஸ் டேப்லெட் இல்லை மோனோகிராப்ஸ் அடிக்கலாம் சார். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து அதுக்கப்புறம் ரைனஸ் பீட்டில் பார்க்கலாம் சார். ஃபேன் ஷேப்பில் மாதிரி சிம்டம்ஸை சுற்றி கட் பண்ண மாதிரி இருக்கும் சார். மேலே பாருங்கள் சார். அதுக்கு வந்து ட்ராப் வைப்பாங்க சார். ட்ராப்பு கீழே வைப்பாங்க, இல்லை கீழே ட்ராப்பில் உப்பு வச்சு வைப்பாங்க, இல்லைன்னா அந்த வண்டு மேலே மண்ணை போடுவாங்க சார். மண் வந்து கழுத்து பகுதியில் பட்டு அது ஈஸியாக செத்துரும் சார். தென்னை மரம் வந்து குருமை பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு வெறுக்கஞ்செடி பூ இருக்குது சார். அதை வந்து 15 நாள் ஒரு ட்ரம்மில் வச்சு அடைச்சி அந்த தண்ணியை வந்து சுற்றி தென்னை மரத்தை சுற்றி ஊற்றணும் சார். அது இருந்தால் நல்லா ஒரு இது மாதிரி சார், மெனுவீர் மாதிரி சார். மரத்துக்கு போரான் சத்து நல்லா தென்னை மரத்துக்கு நிறைய கிடைக்கும். அதனால எதுவும் கொட்டா சார், அதனால ஈல்டு கிடைக்கும் சார். அடுத்து தேர்ட் செம்மில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கிராப்ஸ் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, அதாவது பூக்களை வந்து எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அதை பற்றி வந்து படிப்பாங்க. இந்த பூக்களை வந்து இந்த தருமபுரி, ஒசூர் அந்த ரீஜியன்லேருந்து வரவங்களுக்குலாம் வந்து ரொம்ப வந்து ஸ்கோப் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அங்கே ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி படிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் கிராப்ஸ். மெடிசினல்னால் வந்து மெடிசினல் கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா கற்றாழை, அந்த திருநீற்று பச்சை, சிறியனங்கை, பிரியனங்கை, அந்த மாதிரி மெடிசினல் கிராப்ஸ், துளசி, அதை பற்றி படிக்கிறது. அரோமேட்டிக் கிராப்ஸ்னால் அந்த ஆனியன் கிராஸ், லெமன் கிராஸ்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த அரோமேட்டிக் கிராப்ஸை பற்றி படிக்கிறது வந்து தேர்ட் செம்மில் வந்து இருக்கும். அப்புறம் கிராப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ளவர் கிராப்ஸ். செகண்ட் செம்மில் எப்படி வந்து கிராப் ப்ரொடக்ஷன் ஹார்ட்டியில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தேர்டு செம்மில் அவங்களுக்குன்னே ஒரு லேண்டை வந்து ஒதுக்கி கொடுத்துருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு. அதில் வந்து அவங்க பூக்களை வந்து சீட்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் அவங்களே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற ப்ராக்டிக்கலாக இது வந்து படிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ். ஸ்பைசஸ் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நறுமண பொருட்கள். பிளான்டேஷன் கிராப்ஸ்னால் என்னென்னா தோட்டப்பயிர். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோகனட்டு, ஐகானட்டு, பாக்கு, தென்னை அதை பற்றிலாம் படிப்பாங்க. ரப்பர் அதை பற்றிலாம் படிக்கிறதுக்கு பேர் பிளான்டேஷன் கிராப்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸோட பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். முன்ன வந்து என்டமாலஜியில் என்னென்ன பூச்சி வரும் அப்படின்னு மட்டும்தான் பேசிக்ஸ் மட்டும்தான் படிப்பாங்க. இப்போ வந்து தோட்டக்கலையில் வர செடியில் என்னென்ன பூச்சி வரும், அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபுல் வந்து டெப்த்தாக வந்து இதில் படிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசீசஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். செகண்ட் செம்மில் பார்த்தீங்கன்னா நோயியல் மட்டும் படிப்பாங்க. இதில் வந்து தோட்டக்கலையில் என்னென்ன நோய் வரும், தோட்டக்கலை செடியில் என்னென்ன நோய் வரும், அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி வரத்துக்கு முன்னாடி தடுக்கலாம், அதை வந்து படிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக் அண்ட் பவுல்ட்ரி. லைஃப் ஸ்டாக் அண்ட் பவுல்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கால்நடைகளை பற்றி படிப்பாங்க, கோழி வளர்ப்பை பற்றி படிப்பாங்க. ஸோ இது தேர்டு செம்மில் கவர் ஆகிற சிலபஸ். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு செம்லேருந்து என்டமாலஜி, பேத்தாலஜி அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து படிப்பாங்க. ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து படிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெப்த்தாக வந்து பெஸ்ட் ஆஃப் ஃபீல்டு கிராப்ஸ், பெஸ்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், டிசீஸ் ஆஃப் ஃபீல்டு கிராப்ஸ், டிசீஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், அந்த மாதிரி வந்து தனித்தனியாக படிப்பாங்க. எந்தெந்த பூச்சி எந்தெந்த பயிருக்கு வரும் அப்படின்னு செப்பரேட் பண்ணி படிப்பாங்க. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக வந்து அவங்களே வந்து இன்செக்ட் கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. இன்செக்ட் கலெக்ஷன்ஸ் பண்ணும்போது என்ன வந்து அவங்களுக்கு கெயின் ஆகும் நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஒவ்வொரு இன்செக்ட்ஸும் வந்து என்னென்ன பயிரில் வரும், என்னென்ன கிராப்பில் வரும்ன்ற நாலேஜ் வந்து அவங்களுக்கு கெயின் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் போரர். இது வந்து மேங்கோவில் வரும், மேங்கோவில் வர ஸ்டெம் போரர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்டெம் போரர், இது வந்து மேங்கோவில் வரும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் ரைனோசரஸ் பீட்டில்.
இது வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட்டு, காண்டாமிருக வண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து தென்னை மரத்தில் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே வந்து காலேஜில் வந்து ஒவ்வொன்றும் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி இன்செர்ட் கலெக்ட் பண்ணி அதோட ஃபேமிலி நேமு, சயின்டிஃபிக் நேமு, ஆர்டர் என்ன, ஸோ அந்த மாதிரி எல்லா ஆர்டரும் வந்து அவங்க வைக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபீல்டுலேயே போய் வந்து இன்செக்ட்ஸ் வந்து பிடிப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. நார்மலாக எல்லா இன்செக்டும் இதில் வச்சுருக்காங்க. இதை வந்து லெபிடாப்டெரன் பெஸ்ட், லெபிடாப்டெரன் இன்செக்ட்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பட்டர்ஃப்ளை அந்த மாத்ஸ்லாம் வந்து கவர் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்செக்டோட காமன் நேமு, சயின்டிஃபிக் நேமு, ஃபேமிலி நேமு, ஆர்டரு, ஸோ அது என்ன பிளான்ட்ல வரும், ஹோஸ்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக லேபிள் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்டமாலஜியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களும் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் நாலேஜை வந்து இது கெயின் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பேத்தாலஜி. பிளான்ட் பேத்தாலஜியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நோய் வந்து பயிருக்கு வருது அப்படின்னு அடிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னா லீஃப் பிளைட்டு. இது வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட்டில் இருக்க லீஃப் பிளைட்டு. இதோட சயின்டிஃபிக் நேம் என்ன, எந்த எந்த பூஞ்சை வந்து இது தாக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஹெர்பேரியம் அவங்களே வந்து ஸ்டூடெண்ட்ஸை கலெக்ட் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா காட்ஸில் வர பவுட்ரி மில்டியூ எப்படி இருக்கும், டவுனி மில்டியூ எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களே வந்து இது பண்ணுவாங்க. இது ஒவ்வொன்றும் வந்து அவங்களே பார்த்து பறித்து ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் பவுட்ரி மில்டியூனா அப்படி தான் இருக்கும், டவுனி மில்டியூனா அப்படி தான் இருக்கும், ஆல்டர்னேரியானா இதுதான், இதுக்கு என்ன வந்து மருந்து அடிக்கலாம் அப்படின்றத வந்து அவங்களே வந்து கண்கூட பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனால ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து இன்னும் கெயின் ஆகும். எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக வந்து இன்செக்ட் கலெக்ட் பண்ணுறது, ஹெர்பேரியம் வந்து கலெக்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களோட ரெகுலர் ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்க அது பண்ணிகிட்டு இருப்பாங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து டெய்லி கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸில் வந்து டைரக்ட் விசிட்டு, ஃபீல்டுக்கு போய் விசிட் பண்ணி டைரெக்டாக வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து என்ன நோய் இருக்குது பயிரில், இதை வந்து எப்படி வந்து க்யூர் பண்ணலாம் அப்படின்றத கிளாஸ் தியரி நடத்துகிற மாதிரி ப்ராக்டிக்கலில் வந்து டைரெக்டாக வந்து நடத்துவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேத்தாலஜி அப்படின்ற சப்ஜெக்டில் வந்து இதெல்லாம் வரும். அதாவது பிளான்ட்ல என்னென்ன நோய் வந்து வருது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸில் வர பிளாக் ராட் அப்படின்ற டிசீஸ், பிளாக் ஸ்பாட்டு. இது டவுனி மில்டியூ, குக்கர்பிட்ஸில், பிட்டர் கார்டில் வருது. இது பார்த்தீங்கன்னா மேங்கோவில் வர லீஃப் ஸ்பாட்டு. ஸோ இதில் வந்து கவர் ஆகும் பிளான்ட் பேத்தாலஜியில். இதனால் என்ன பாதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லீஃப் ஃபோலியேஜ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மோஸ்ட்லி வந்து இலையில தான் வந்து சிம்டம்ஸ் இருக்கும், பழத்தில் அவ்வளோக்கும் வராது. பட் ஆனால் வந்து இலையில சிம்டம்ஸ் வரதுனால அதோட ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் பாதிக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ் பாதிக்கிறதுனால வந்து அந்த பழம் வந்து நல்லா வந்து அது இன்டெரக்டாக வந்து ஈல்டு அஃபெக்ட் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் வந்து பழத்துலேயும் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் மேங்கோ லீவ் ஸ்பாட்டுன்பாங்க. மேங்கோ ஆந்த்ரகோனஸ் அப்படின்ற டிசீஸ் வந்து மேங்கோலேயே வந்து டைரெக்டாக வந்து வரும். பழம் பார்க்கவே அப்படியே புள்ளியாக கருப்பாக இருக்கும். அதெல்லாம் மேங்கோவில் வர ஆந்த்ரகோனஸ் டிசீஸ். சில டிசீஸ் வந்து டைரெக்டாக ஃப்ரூட்லேயும் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்செக்டிசைட்ஸு, ஹெர்பிசைட்ஸு, க்ரோத் ரெகுலேட்டர்ஸு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப்பு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குக்கர்பிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈ வரும், பல ஈன்னு சொல்லுவாங்க. அதை பிடிக்கிறதுக்கு இதில் வந்து கருவோட தொங்க விட்டுருவாங்க. கீழே வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கீழே வந்து கெமிக்கல்ஸு, வாட்டர் எல்லாம் வந்து கலந்துருப்பாங்க. இது வழியாக ஈ வந்து அந்த கருவாடு ஸ்மெல்லுக்கு அட்ராக்ட் பண்ணி உள்ளே வந்து அந்த கெமிக்கல்ஸில் விழுந்து மயக்கம் போட்டு வந்து செத்துரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப், அது ட்ராப் பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ட்ராப்பு, எல்லோ ஸ்டிக்கி ட்ராப், ப்ளூ ஸ்டிக்கி ட்ராப். சில இன்செக்ட்ஸ்க்குலாம் வந்து கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். த்ரிப்ஸ், ஏஃபிட்ஸ் அந்த மாதிரி சக்கிங் இன்செக்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டிக்கி ட்ராப் வச்சு பிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோத் ரெகுலேட்டர்ஸு, நார்மலாக யூஸ் பண்ணுற இன்செக்டிசைட்ஸு, ஹெர்பிசைட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ். ஹாய், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மேங்கோ ஆர்ச்சர்டில் இருக்கோம். அதாவது மேங்கோ ஆர்ச்சர்ட்னா இப்போ வந்து மேங்கோ சீசன்ன்றதுனால, அதாவது மாங்கனி சீசன்ன்றதுனால இதில் வந்து இப்போ நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து செட் ஆகிருக்கும் மேங்கோவில். அந்த ஃப்ளவர்ஸில் செட் ஆகிருக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து எப்படி சொல்லணும்னு வச்சிங்களேன், பூலாம் கொட்டி போகும். மேங்கோவில் வந்து பூ கொட்டி போகும். அது கொட்டி போவதுக்கிறதுக்கு வந்து GA3 அடிக்கலாம், இல்லைன்னா NA ஆசிட், அதாவது நேப்ளின் அசிட்டிக் ஆசிட் அடிக்கலாம், ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லைன்னா ஜிப்ரலிக் ஆசிட் ஸ்ப்ரே பண்ணலாம். இதால் வந்து பூ உதிராதனால வந்து இந்த மாதிரி மேங்கோஸ் வந்து
ஃப்ரூட் செட்டிங் ஆகும். இந்த மாதிரி பிஞ்சுகள் வந்து உதிராத தடுக்கும். இது தடுக்கிறதுனால மேங்கோஸில் வந்து நிறையா ஹீல்டு எடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து மால் ஃபார்மின்ற ஒரு டிசீஸ் வந்து இதுக்கு அட்டாக் ஆகும். அதாவது பூக்கள்லாம் அப்படி கொத்து கொத்தா காய் வைக்காது, கடைசி வரைக்கும் கொத்து கொத்தா இருந்து அப்படியே காஞ்சு போயிடும். அது அந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி நல்லா குட் ஈல்டு எடுக்கலாம். அடுத்து வந்து கிரேப் லைட். இந்த மாதிரி கிரேப் லைட் டிசீஸ்லாம் வரும். கிரேப் லைட்டு, சூட்டி மோல்டு, இந்த மாதிரி நிறைய டிசீஸ் வரும். ஆந்த்ரகனோஸு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஆந்த்ரகனோஸ்லாம் மெயின் டிசீஸ். மேங்கோல ஒன்ஸ் வந்து ஒரு ட்ரீல அட்டாக் ஆயிடுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆந்த்ரகனோஸ்க்கு வந்து மேங்கோ சீப் அடிக்கலாம். மெயினாக மேங்கோ சீப் அடித்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் வந்து பிளாக்ல ஸ்பாட் மாதிரி அழுகி போயிடும். இந்த ஆந்த்ரகனோஸ் டிசீஸ் வரதுனால என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஒன்ஸ் ஒரு ட்ரீக்கு வந்துருச்சுன்னா அது கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதால் வந்து லீஃபுக்கும் அஃபெக்ட் ஆகும். லீஃபுக்கு அஃபெக்ட் ஆனால வந்து ஒளிச்சேர்க்கை நடக்காது ஒழுங்கா. அதனால ஃப்ரூட்டுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா பிளாக் ஸ்பாட், அதாவது ரவுண்டா பிளாக் கலர்ல பொட்டு வச்ச மாதிரி இருக்கும். அப்படி வரதுனால மேங்கோஸ்லாம் அழுகிடும், அழுகி கீழே கொட்டிடும், ட்ரை ஆகிடும். அப்படி கொட்டதுனால ஹீல்டு ரொம்ப ரொம்ப எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேங்கோ சீப் அடிக்கலாம். கிரைப் லைட்டு, லைட்ஸ் வரும், ஃபங்கஸ் வரும், நிறைய டிசீஸ்லாம் வரும் மேங்கோஸை பொறுத்த வரைக்கும். அது கண்ட்ரோல் இந்த சீசனில் தான் அது அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ தான் இந்த ஃப்ளவர் செட்டிங் ஆகிற சீசன்ஸ். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மேங்கோல என்னென்ன ஃபெஸ்ட்டு வரப்போகுதுன்னு பார்க்குறோம். மேங்கோல வந்து மெயினாக மேஜர் ஃபெஸ்ட்டாக வரக்கூடியது வந்து ஸ்டெம் போரர், மேங்கோ ஸ்டெம் போரர்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மேங்கோ ஸ்டெம் போரர் வரதுனால என்ன ப்ராப்ளம்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு வந்து தண்டில் துளை இருக்கும். ஸ்டெம் போரர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, பஞ்சு அதாவது காட்டன் வந்து எடுத்து அதில் வந்து மோனோக்ரோட்டோபாஸ் இல்லைன்னா கார்போபியூரான் இதை வந்து நினச்சி வந்து அந்த போரில் வந்து இதை அடைச்சிடணும். அடைக்கிறதுனால அந்த பூச்சி வந்து மூச்சு முட்டி இறந்துரும். அது இறக்கிறதுனால மேங்கோக்கு வந்து அந்த ஸ்டெம் போரர்ன்றது முடிஞ்சிடும். அடுத்து இன்னொரு மெயினான இன்செக்ட் என்னன்னு சொல்லணும்னு வச்சுக்கிங்களா, லீஃப் ரோலர். இது வரதுனால வந்து லீஃப் ரோல் ஆகிக்கும். ரோல் ஆகிறதுனால ஒளிச்சேர்க்கை ஒழுங்காக நடக்காது. அந்த லீஃப் அப்படியே ட்ரை ஆகிடும். அதால் மேங்கோஸ் வந்து ஹீல்டு கம்மியாகும். இதால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இதையும் கண்ட்ரோல் பண்ணிடணும். அடுத்து வந்துங்க, மேங்கோ நல்லா மெச்சூர் ஆகிட்டு பின்னாடி நட் வீவல்னு ஒன்று வரும். அதாவது ஃப்ரூட் மேலே எந்த ஒரு அஃபெக்டும் இருக்காது, ஆனால் உள்ளுக்குள்ளே சீடில் வந்து பிளாக் கலரில் இருக்கும். அதுதான் மேங்கோ நட் வீலோட சிம்டம்ஸ். இது வர்றதுனால என்ன ஒரு ப்ராப்ளம்னா, குவாலிட்டி குறையும். அதோட மேங்கோட மார்க்கெட்டிங் வேல்யூ குறையும். அடுத்து ஃப்ரூட் ஃப்ளை வரும். அந்த ஃப்ரூட் ஃப்ளை வந்து ஃப்ரூட் மேலே உட்கறதுனால என்ன ஒரு ப்ராப்ளம் ஏற்படும்னா, அந்த பழம் வந்து அழுகி போயிடும். அதால் வந்து இது மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் வைக்கலாம். அடுத்து ஃபைனல் சிம், கடைசி சிம்மில் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் கல்டிவேஷன், அதாவது கிரீன் நெட்டு, ஷேட் நெட்டு அதெல்லாம் போட்டு பயிரை வந்து எப்படி வந்து வளர்க்கலாம் அப்படின்னு படிப்பாங்க. அது இல்லாமல் ஃபைனல் சிம்மில் ஒரு ஸ்டடி டூர் வந்து இருக்கும். இந்த ஸ்டடி டூர் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹில்லி ரீஜியனை கூட்டிகிட்டு போவாங்க. ஹில்லி ரீஜியன் அதாவது நம்ம காலேஜ் ரீஜியனில் வளராத கிராப்ஸு, சில ஸ்பைசஸ் கிராப்ஸ்லாம் வந்து இருக்கும். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிளைமேட்டுக்கு வளராத கிராப்ஸ்லாம் ஹில்லி ரீஜியனில் அந்த ஊட்டி, கொடைக்கானல் அங்கே தான் வளரும். ஸோ அதை போய் எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்ற ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ண அங்கே ஒரு ஸ்டடி டூர் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இன் ஹில் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்னு அப்படி ஒரு ஸ்டடி டூர் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்க்கு ஹில்லி ரீஜியனில் வளரும் அப்படின்ற டூர் வந்து அதில் இருக்குது. அடுத்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஹேண்ட்லிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து படிப்பாங்க. அதாவது அறுவடைக்கு அப்புறம் எப்படி வந்து நம்ம கிராப்பை ஹேண்டில் பண்ணணும் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்டை வந்து அவங்க படிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் மெத்தட்ஸ். எக்ஸ்டென்ஷன்னா என்னென்னா, இப்போ ஃபார்மர்ஸ்கிட்ட போய் ஒரு அப்ரோச் பண்ணணும், ஒரு மருந்தை வந்து நம்ம சேல் பண்ணணும். நீங்கள் வந்து டிப்ளமோ அக்ரிஹார்டி முடிச்சுட்டு மார்க்கெட்டிங் ஜாபு வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவும். எப்படி வந்து ஃபார்மர்ஸை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து பேசிக் ரெக்யர்மெண்ட் வந்து எக்ஸ்டென்ஷனில் சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா சீட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. சீட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விதையை வந்து எப்படி வந்து உற்பத்தி பண்ணுறோம் அடுத்த விதைக்கு அப்படின்றத படிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங். ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டிங் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான். ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டிங் ஓரியன்ட் தான் படிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ். இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸை பற்றி ஒரு பேசிக் நாலேஜை வந்து இதில் படிப்பீங்க. இதுதான் ஃபைனல் செம்மில் நீங்கள் அஃபோர்ட் பண்ணுற கோர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜோட மெடிசினல் பிளாட்ஸு. க்ரீன் ஷேட் நெட்டில் வந்து மோஸ்ட்லி மெடிசினல் பிளான்ஸ்லாம் வந்து வளர்க்குறோம்.
இதில் வந்து நிறையா மெடிசினல் பிளான்ட்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பெரியநங்கை செடி, சிறியநங்கை செடி, கற்றாழை, சோர்த்து கற்றாழைன்பாங்க, அது சீனி துளசி, திருநீற்று பச்சை, இந்த மாதிரி வந்து நிறையா மெடிசினல் பிளான்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. இந்த பெரியநங்கை செடியோட மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த செடி இருக்கிற இடத்துல வந்து பாம்பால் வரவே முடியாது, அதோட செதில் வந்து விரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பாம்பு விஷமுறிவு கடிக்கு வந்து இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸலண்ட் மெடிசனை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போ கொரோனா டைம்லலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த கபசுர குடிநீர் அதெல்லாம் வந்து காய்ச்சுவாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டாக வந்து இந்த பெரியநங்கை சிறியநங்கைலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ மெடிசினல் வேல்யூ உள்ள பிளான்ஸ்லாம் வந்து இந்த பிளாட்டில் வந்து வளர்க்குறோம்.